மீண்டும் சென்சார் செய்யப்பட்ட கோட் மரண மாஸ் தகவல். தரமான சம்பவம் இருக்கு. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெங்கட் பிரபு விஜய் கூட்டணியில் உருவாகியுள்ள கோட் படம் விரைவில் வெளியாக உள்ளது. இப்படத்தின் ரிலீஸுக்காக மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருப்பில் இருக்கின்றனர் ரசிகர்கள். விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள கோட் படத்தின் சென்சார் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. விஜய் நடிப்பில் விரைவில் கோட் படம் வெளியாக இருக்கிறது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் நிலவி வருகிறது. அடுத்த வாரம் படம் ரிலீஸாகவிருப்பதால் தற்போது ப்ரமோஷன் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் கோட் படம் குறித்து வேற லெவல் அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. லியோ படத்தின் வெற்றியை தொடர்ந்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக வெங்கட் பிரபுவுடன் கூட்டணி அமைத்தார் விஜய். முதலாக கோட் படத்தின் வாயிலாக இவர்கள் இணைந்ததால் இந்த காம்போவில் என்ன மாதிரியான ஜேர்னரில் படம் வெளியாக போகிறது என்பதை அறிய ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்திருந்து வருகின்றனர். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உருவாகியுள்ள கோட் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த நிலையில் அண்மையில் இப்படத்தின் சென்சார் குறித்த தகவல்கள் இணையத்தில் வெளியாகின. அதன்படி கோட் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கப்பட்டதாகவும் படத்தின் ரன்னிங் டைம் 2 மணி நேரம் 59 நிமிடங்கள் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கோட் படம் மீண்டும் சென்சார் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி கோட் படத்தின் ரன்னிங் டைம் 3 மணி நேரம் 3 நிமிடங்கள் என்றும் 7 இடங்களில் படத்திற்கு சென்சாரில் கட் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இணையத்தில் தீயாய் தகவல்கள் பரவி வருகின்றன. படம் 3 மணி நேரம் என வெளியாகியுள்ள தகவல் ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை அளித்துள்ளது. முன்னதாக கோட் படம் தொடர்பாக வெளியான அப்டேட்டுகள் எதுவும் ரசிகர்களை பெரிய அளவில் கவரவில்லை. குறிப்பாக இப்படத்தின் 3வது சிங்கிள் ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்களை குவித்தது. இந்த நிலையில் சமீபத்தில் வெளியான கோட் ட்ரெய்லர் படம் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பினை பல மடங்கு எகிரச் செய்துள்ளது. இதனால் கோட் ரிலீஸுக்காக ரசிகர்கள் வெறித்தனமாக காத்திருப்பில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.